நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லலாம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராகிய எங்கள் அன்பின் கடவுளே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்கள் கூட வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் நீர் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை ஆசீர்வதித்து எங்களையும் உடைய வல்ல கரத்தினால் அரவணைத்து மூடி பாதுகாத்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் பலனாகிய தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருகிறார். ஆண்டவருடைய வேத வாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவானுடைய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். அந்த 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு அவர் போகிறார். அங்கே அவர்களுக்கு பிரியமான சகோதரன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு விதமான கனத்த சூழ்நிலை, அழுகையும் கண்ணீருமாய் இருக்கிற ஒரு நேரம். அங்கே ஆண்டவர் அங்கே வருகிறார். எல்லாரும் அழுகிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவரும் அங்கே அழுதார். எல்லாவற்றையும் தெரிந்த, எல்லாவற்றையும் படைத்த, எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியும். ஏற்கனவே தன் சீஷர்களிடத்தில் என்னுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருக்கிறான், அவன் நித்திரையாக இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறோம் வாருங்கள் என்று தான் அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவருக்கு தெரியும் அற்புதம் நடக்கப் போகிறது என்று தெரியும், மரித்தவன் எழும்ப போகிறான் என்று தெரியும். ஆனாலும் கல்லறைக்கு முன்பே வந்து நின்ற பொழுது எல்லாரும் அழுதார்கள். அந்த அழுதையை கண்டு ஆண்டவரும் அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களுடனே கூட சேர்ந்து அழுங்கள். மூடனுடைய இருதயம் நகைப்பு வீட்டில் இருக்கும், ஆனால் ஞானியினுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். ஒருவேளை நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்களுடைய திருமண வீடுகளுக்கு செல்ல முடியாமல் போனாலும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு துக்ககரமான சம்பவம், ஒரு இறப்பு நடக்குமானால் அங்கே நாம் உடனடியாய் சென்று அங்கே இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. தான் நேசித்த தன்னுடைய நண்பராயிருந்த லாசருவினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். எல்லாரும் அழுகிறார்கள், ஆண்டவரும் அழுதார். அவருடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. இந்த யோவானுடைய 11ஆம் அதிகாரத்திலே 40வது வசனம், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏற்கனவே ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு டீச் பண்ணி இருக்கிறார். ஒரு மனிதன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இன்றைக்கி நிறைய நேரங்களிலே நம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை நம்மால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? பல நேரங்களிலே
நம்முடைய அத்தியாவசிய தேவையான ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா, ஆண்டவர் ஏதாயிலும் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று கலங்கி நிற்கிற நேரத்திலும் நாம் ஏன் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம்? தெய்வீக ஆரோக்கியத்தை, தெய்வீக சுகத்தை, ஒரு இம்மீடியட் ஒரு அற்புதத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செய்தி முடிவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்த அந்த விசுவாசத்தை அவர் அனல் மூட்டி எழுப்பி விடும்படி இன்றைக்கு நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவனை ஒரு பேய் பிடித்திருந்தது, அது அவனை அலக்களித்தது. ஃபிட்ஸ் வருவது போல அவன் துடித்து துடித்து சோர்ந்து போகிறான், நுரை தள்ளி கீழே விழுகிறான். அநேக தரம் அந்த குழந்தையான சிறு வயது பருவத்திலிருந்தே அவனுக்கு அந்த பேய் பிடித்திருந்ததினால் அவனை பல முறை தீயிலே தள்ள பார்த்து கொல்ல பார்த்தது அந்த சத்துரு. தண்ணீரிலே தூக்கி விழுந்து அவனை கொலை செய்யும்படிக்கு தண்ணீரிலே போய் விழ ஆரம்பித்தான். பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் அவனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தகப்பனுடைய வேதனை சொல்லி மாளாது. தன் மகன் குணமாக வேண்டும் என்று எங்கெல்லாமோ அழைத்து சென்றான். நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாருன்னு சொல்லுவோம் போதுல இவ்வளோ வைத்தியங்கள் செய்து பார்த்தான், முடியவில்லை. ஆண்டவருடைய சீசர்கள் அங்கே பேய்களை விரட்டுகிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே வந்து அவருடைய சீசரிடத்திலே கொண்டு வந்தான். அவர்களாலும் அந்த பேயை விரட்ட முடியவில்லை. அவனுடைய இறுதி நம்பிக்கையும் போய்விட்டது. அந்த நேரத்தில் ஆண்டவர் யாக்கோபு, பேதுரு, யோவான் என்கிற 3 பேரோடு அந்த மறுரூப மலையிலிருந்து இறங்கி வருகிறார். பையனுடைய தகப்பன் பையனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்த பொழுது ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தில் அவன் கீழே விழுந்து அவனுக்குள் இருக்கிற பேய் அவனை அலக்களித்து நுரை தள்ளி விழுகிறான். கீழே விழுந்து அப்படியே அவன் அலக்களித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அப்பாவிடத்தில் கேட்டார், இது இவனுக்கு எப்பொழுதிருந்து உண்டாயிருக்கிறது என்று. தகப்பனார் சொன்ன, சிறு வயதிலிருந்தே இருக்கிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். நம்பிக்கை இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த பையனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்தில் அவ்வளவு அழகாய் யதார்த்தத்தை, உண்மையை அப்படியே பேசுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் நம்பிக்கையெல்லாம் போச்சு. நான் நம்பிக்கைப்படி சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவர்களாலும் அதை துரத்த முடியவில்லை. பயப்படாதே, தைரியமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இரு என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் அவ்வளவு வியாதியஸ்தர்களை குணமாக்கி, பேய்களை விரட்டி, அவர் அவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருந்த ஆண்டவர் புறவினத்தாருக்கு நடுவிலே ஒரு நாள் தான் பிறந்து வளர்ந்த கிராமமாகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். தான் சிறுவனாய் இருந்த பொழுது ஓடி திரிந்து விளையாண்ட அந்த தெருக்களுக்கு, அந்த சின்ன கிராமத்திற்குள்ளே இயேசுநாதர் வந்தார். அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் அவரை தெரியும். இவன் தச்சன் அல்லவா, நம்ம யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, இவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதரர்கள் சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா.
என்று அவரை ஒரு மிக சாதாரண ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனாய், சாதாரண மனிதனாய்த்தான் அவரை பார்த்தார்கள். அவரை விசுவாசிக்கவில்லை, அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால், இயேசு கிறிஸ்துவால் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? ஜனங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய மகிமையை மட்டுப்படுத்துகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அற்புத சுகத்தை மக்கள் பெற்றுவிட முடியாதபடி அங்கே இருக்கிற பிரச்சனை, தடை என்ன? அவிசுவாசம், நம்பிக்கை இன்மை. இன்றைக்கு சமூக வலைதளங்களை எடுத்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் தெய்வீக சுகத்தை, ஆண்டவர் செய்கிற அற்புத சுகத்தை கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது என்பது, அதற்கு பல சாக்குப்போக்குகளை சொல்லுவது, இந்த அற்புத ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரர்களை மட்டமாய் பேசுவது, அருவருப்பாய் பேசுவது, இது ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான அவிசுவாசத்தை உருவாக்கி ஆண்டவருடைய அற்புதம் செய்யும் வல்லமையை மட்டுப்படுத்தி இன்றைக்கு கூட்டங்களிலே அற்புதங்கள் நடைபெறுவது வெகுவாய் குறைந்து விட்டது. காரணம், ஜனங்களுடைய மனோபாவத்திலே இந்த சமூக ஊடகங்களின் வழியாய் பெரிய பிரச்சனையை சாத்தான் கொண்டு வந்து ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நேபாளத்திலே சமீப காலமாய் இவ்வளோ பெரிய வன்முறை, இவ்வளோ பெரிய பிரச்சனை, கிளர்ச்சி, போராட்டம். இதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் ஒரு காரியத்தை, ஒரு நாட்டையே குழப்பத்திலே ஆழ்த்துவதற்கு சமூக ஊடகங்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஜனங்களுடைய மனதிலே, ஜனங்களுடைய மனோபாவத்திலே. ஒரு நாள் ஆண்டவர் பெத்சாயிதா ஊருக்குள்ளே போனார். இந்த பெத்சாயிதா ஊருக்குள்ளே ஏற்கனவே இயேசுநாதர் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் நடந்த ஒரு கிராமம், ஏற்கனவே அவர்கள் அற்புதத்தை ருசித்த கிராமம். அதன் பிறகு ஆண்டவர் மற்ற கிராமங்களுக்கு போய்விட்டார். அதன் பிறகு வந்த சந்ததிகள் ஆண்டவருடைய அற்புதத்தை குறித்து அவிசுவாசங்களை இந்த கிராமத்திலே பரப்ப விட்டார்கள். வெகு நாட்கள் கழித்து மறுபடியும் பெத்சாயிதா ஊருக்கு ஆண்டவர் வருகிறார். வந்த பொழுது ஊர்க்காரர்களே ஒரு குருடனை பிடித்து அவரிடத்தில் கொண்டு வந்து, எங்கே இவனை சுகமாக்கும் பார்க்கலாம் என்றார்கள். ஆண்டவர் அவருடைய அவிசுவாசத்தை கண்டு விசனம் அடைந்து அந்த குருடனை கைகளை பிடித்து கொண்டு ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். இந்த ஜனங்கள் வராதபடி ஊருக்கு வெளியே தனியாய் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவனை கண்களை தொட்டு ஜெபித்தார். ஜெபித்துவிட்டு, இப்பொழுது நீ பார், உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். அந்த குருடனும் கூட அந்த கிராமத்திலே வாழ்ந்ததினால் அவனுக்குள்ளும் போதுமான விசுவாசம் இல்லை. அவன் சொன்னான், நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொன்னான். மறுபடியும் இயேசு கை வைத்து ஜெபித்தார். இரண்டாவது முறையும் கை வைத்து ஜெபிக்கும் பொழுதுதான் அவனுடைய விசுவாசம் பலப்பட்டது. அவன் நல்ல காரியங்களை தரிசித்தான். இப்பொழுது நான் தெளிவாய் பார்க்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவருடைய அற்புதங்களுக்காய் ஜெபித்து 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 ஒரு அற்புதமும் நடக்காமல் சோர்ந்து போய் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். லாசரு மரித்து போனான், அடக்கம் செய்தே 4 நாள் ஆயிற்று, இனி எப்படி அற்புதம் நடக்கும்? அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்குள் நம்மே வந்து விடுகிறோம். எந்த நிலைமையிலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாராஷ்டிரா, குஜராத் 2 மாநிலமும் சந்திக்கிற அந்த பார்டரில் பெயிண்ட் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அருமையான அண்ணன்
நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே பணி செய்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரன், மூத்த சகோதரன், எனக்கு முறைக்கு அண்ணன், நாகர்கோவிலை சேர்ந்தவர், ஆர்தர் அண்ணன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து செய்தி வருகிறது, அங்கே ஒரு சிறு பையன் தண்ணி தொட்டிகளை விழுந்து செத்து போனான், அடக்கம் செய்ய நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள். அந்த கிராமத்திற்கு சுவிசேஷம் சமீபத்தில் தான் சென்றிருந்தது. அண்ணனுடைய உள்ளம் நொறுங்கி போனது. ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதார், ஜெபித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று உணர்த்தினார். அந்த கிராமத்திற்குள்ளே வந்த பொழுது சவப்பெட்டி ரெடியாக இருந்தது. ஊர் மக்களெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பையனுடைய உடல் விரைத்து செத்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. உடலெல்லாம் கை காலெல்லாம் விரைத்து போய் அந்த சிறுவனை வைத்திருக்கிறார்கள். ஒரு பெஞ்சு மேலே படுக்க வைத்திருக்கிறார்கள். ஆர்தர் அண்ணன் போனார். ஆண்டவருடைய வல்லமையால் நிறைந்து ஆண்டவரங்கே அசைவாடினார். அந்த பிரேதத்தின் பக்கத்திலே முழங்காலிலே நின்று மணிக்கணக்காய் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஊரார் தள்ளி நின்றார்கள், நின்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல ஏன் இப்படி அழுது அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று ஊர்க்காரர்கள் பேச ஆரம்பித்தார்கள். திடீரென்று ஒரு அற்புதம் நடந்தது. பகுதியில் ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வந்து இந்த குழந்தை அப்படியே அசைந்தது. இறந்து பல மணி நேரங்கள் கழித்து அவன் உயிரோடு எழுந்தான். இன்றைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறான். இன்றைக்கும் அந்த பையன் உயிரோடு பெரிய ஆளாயிட்டார். +2 முடித்து பெரிய ஆளாயிட்டார். அந்த பையனை பார்க்க வேண்டுமென்றே சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஒரு முறை அந்த பணித்தளத்துக்கே சென்று ஆர்தர் அண்ணனை பார்த்து, அண்ணன் மூலமாக அந்த பையனையும் பார்த்து ஜெபித்து விட்டு வந்தார். அங்கிருந்த அந்த ஆதிவாசி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல பள்ளிக்கூடம், நல்ல கல்வி படிக்க வைக்க முடியவில்லை என்பதற்காக பணித்தளத்தில் ஒரு ஹாஸ்டலையே கட்டி கொடுத்தார் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இன்றைக்கு அநேகம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அங்கே அந்த ஹாஸ்டலில் இலவசமாக இருந்து ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசித்து கொண்டிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதியோடு இருப்பார்கள். ஆனால் இந்த செய்தியை அவர்களுக்கு கேட்க சொல்லுங்கள். இந்த செய்தியினுடைய வார்த்தைகளை கேட்க செய்யுங்கள். இந்த யூடியூப் அல்லது இந்த லிங்கை எல்லாருக்கும் அனுப்புங்கள். வியாதியஸ்தர்கள் கேட்கட்டும். படுக்கையில் இருந்து கொண்டே இந்த காரியங்களை அவர்களுக்கு நீங்கள் காட்டுங்கள். இதை அவர்களுக்கு காண்பியுங்கள். இந்த செய்தியை கேட்க வையுங்கள். ஆண்டவருடைய வல்லமையான கரம் இன்றைக்கு இப்பொழுதே உங்களை தொடப்போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த அவருடைய கிருபையோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். என் மகனே, மகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்பொழுதே அவருடைய குணமாக்கும் வல்லமை உண்மையில் இறங்கி வருகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் இப்பொழுதே ஆண்டவர் உங்கள் வியாதிகளில் இருந்து உங்களை விடுதலை செய்கிறார். வியாதி உள்ளவர்கள் உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும். எனக்கு அருமையான பிள்ளைகள், என் மகன் மகள் வியாதியோடு இருக்கிறார்கள். இப்பொழுதே அற்புதமாய் எங்கள் பிள்ளைகளை குணமாக்கும் என்று வாய் திறந்து கேளுங்கள். வாய் திறந்து கேளுங்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள். ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு இப்பொழுது ஜெபியுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. வல்லமையான உம்முடைய கிருபை இறங்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இதே பிரசன்னம்
பிரசன்னத்தை ஆண்டவரே தேசத்தில் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும் அவர்களை இப்பொழுது வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் படுத்த படுக்கையாய் இருக்கிறவர்களையும் உயிரோடு கூட எழுப்பிவிடும்படியாய் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. தேவ மகிமை இப்பொழுது வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தேவ மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும். அவருடைய குருடர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே, முடவர்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக இப்பொழுதே ஜெபிக்கிறோம், இப்பொழுதே ஜெபிக்கிறோம், இப்பொழுதே ஜெபிக்கிறோம். உடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை வந்திருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் அடைவார்களாக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே தயவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே மன்றாடுகிறோம், கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவதாக. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வியாதி உள்ளவர்களை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவர்களிலே ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டிருக்கிறார். கட்டிகள் மறைந்திருக்கிறது, பார்வைகள் தெளிவாகிறது. நீங்கள் நன்றாய் நடக்கும்படி ஆண்டவர் உங்கள் கால்களை பலப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட். நீ சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, சுகம் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சுகமே ஆக முடியாது என்கிற அந்த மனோபாவத்தை மாற்றி பிள்ளைகளை விசுவாசத்தோடு இவைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை சுகமான சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.